ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்ட்டாக வெண்டைக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாங்க. வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி இதை போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போது இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். இது கூடவே 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பல்லு பூண்டை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போது இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நல்லா இதை போல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெடிங்க. இதே போல் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இதை போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.